மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுது சிஸ்டர் நவமி ராஜகுமாரி தெய்வ செய்தியை வழங்குவார். தெய்வ மகிமை நேர நிகழ்ச்சியிலே உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க கேட்போம். மத்தேயு 1 அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். மத்தேயு 1:21 பார்க்கும் பொழுது இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிக்கவே இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். என பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகளுக்காக, அவருடைய பாவ வாழ்க்கைக்காக, அவருடைய குடும்பத்தாருடைய பாவ வாழ்க்கைக்காக நீங்கள் கதறி கொண்டிருக்கலாம். பாவிகளை இரட்சிக்கவே இயேசு இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா 5 அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்து கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாயிருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடே இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதே என்றார். லூக்கா 5 அதிகாரம் 20வது வசனத்தில் பார்க்கும் பொழுது திமிர்வாதக்காரனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. என பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேகர் பாவத்தினாலே இந்த திமிர்வாதக்காரனை போல படுத்த படுக்கையிலே இருக்கலாம். அநேக பாவத்தினாலே பலவீனத்தோடு இருக்கலாம். இந்த உலகத்திலே நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கவே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. திமிர்வாதக்காரனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா 5:25 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். பாருங்க, ஆண்டவர் அந்த மனுஷனுடைய பாவங்களை மன்னித்த உடனே அவன் எழுந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு தன் வீட்டுக்கு போனான். இன்றைக்கு ஆண்டவர் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறாரோ அவர்கள் எப்பேற்பட்ட பலவீனத்திலே இருந்தாலும் கர்த்தர் அவருடைய படுக்கையை ஒரே நிமிஷத்திலே அவர் மாற்றுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா மனிதருடைய பாவங்களை அவர் போக்கவே சிலுவையிலே தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் சரீரம் முழுவதும் அடிக்கப்பட்டிருக்கிறார். தன்னுடைய இரத்தத்தையே அவர் சிந்தி இருக்கிறார். என பிரியமானவர்களே, பாவத்தினாலே அவருடைய வாழ்க்கை தலை நிமிர முடியாதபடி கூனி குறுகி போயிருக்கலாம். உங்கள் பாவங்களை மன்னிக்கவே இயேசு இந்த உலகத்திலே வந்தார். எப்படி திமிர்வாதக்காரனுடைய படுக்கையை மாற்றின தேவன், அதே போல உங்கள் பலவீனங்களை மாற்றுவா. ஓ ஆண்டவரை நோக்கி உங்கள் பாவங்களுக்காக நீங்கள் கதறும் பொழுது கர்த்தர் உங்கள் பலவீனங்களை மாற்றுகிறதை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறதை பார்ப்பீர்கள். இரண்டாவதாக நாம் வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் 3 அதிகாரம் 8வது வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். என பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே ஆண்டவர் வந்த காரணம் பொல்லாத பிசாசின் வல்லமையில யாரெல்லாம் அகப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை விடுதலையாக்கவே, இந்த பிசாசின் வல்லமைகளை முறிக்கவே, அந்த பிள்ளைகளை கர்த்தர் நல்ல வாழ வைக்கவே இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படியா தேவ
குமாரன் இந்த உலகத்திலே வெளிப்பட்டால் ஒருவேளை உங்கள் குடும்பத்திலே உங்கள் வாழ்க்கையிலே பிசாசின் வல்லமையிலே நீங்கள் தவித்து கொண்டு இருக்கலாம். கர்த்தருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகளிலிருந்து முற்றிலுமாய் உங்களை விடுதலையாக்குறதா இருக்கிறது. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கும் பொழுது பாருங்க, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கொண்டு வருகிறார். அந்த பிள்ளை அடிக்கடி தீயினாலும் ஜலத்திலும் விழத்தக்கதான அசுத்த ஆவியின் வல்லமையினாலே அவன் கட்டப்பட்டு இருந்தான். என பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய வாயின் வார்த்தையினாலே இந்த பிசாசை அதட்டின பொழுது உடனே பொல்லாத ஆவி அந்த மனுஷனை விட்டு விலகினது. ஹல்லேலூயா. ஏன் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தா? பிசாசின் கிரியைகளை கட்டப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தம்முடைய வார்த்தையினாலே அவர் விடுதலை ஆக்கும்படியார் கடந்து வந்தா. அவருடைய வார்த்தை எப்பேற்பட்ட பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட ஜனங்களையும் விடுதலை ஆக்கும். இந்த மகனை அடிக்கடி தீயிலும் ஜலத்திலும் வெள்ளப்பண்ணத்தக்கதான அந்த அசுத்த ஆவியின் வல்லமை கர்த்தருடைய வார்த்தையினாலே அவனை விட்டு ஓடினது. அதே போல அவருடைய வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகள், குடும்பத்தார் எந்தெந்த பாவத்திலே விழுந்து இருக்கிறார்களோ அவர்கள் நிமித்தம் நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கலாம். என பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வைங்க. இந்த வார்த்தை பாவ வாழ்க்கையில இருக்கிற பொல்லாத பிசாசின் வல்லமையில கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்களை வெளியே கொண்டு வரும். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது லூக்கா 13ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தப்படும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத குனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். லூக்கா 13ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களை வாசிக்கும் பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தப்பட்ட ஆவியுள்ள ஒரு மகளை ஆண்டவர் அங்கே பார்க்கிறார். ஹல்லேலூயா. உடனே இயேசு தமது கைகளை அவள் மேல் வைக்கும் பொழுது பாருங்க, அந்த 18 வருஷமாய் அவளை பலவீனப்படுத்தப்பட்டு எவ்வளவு நிமிர முடியாத சூழ்நிலையில் இருந்த அவளுடைய வாழ்க்கையை அவர் தம்முடைய கைகளை வைத்து குணமாக்கும் பொழுதே, கைகளை வைக்கும் பொழுதே கர்த்தர் அந்த இடத்திலே ஒரே நிமிஷத்திலே சுகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதுபோல எத்தனை வருஷமாய் கெட்ட பழக்கத்திலே நீங்கள் விழுந்தாலும் கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் படும் பொழுது அந்த கரம் அந்த பலவீனப்படுத்தப்பட்ட ஆவியை உங்கள் சரீரத்திலிருந்து விளக்கும். எத்தனையோ வருஷமா நீங்கள் படுத்த படுக்கையாக இருக்கலாம், எத்தனையோ வருஷமா பலவித வியாதிகளுக்கு நீங்கள் அடிமையாக்கி இருக்கலாம். ஆண்டவரை பார்த்து இந்த வேலையில் சொல்லுங்க, ஆண்டவரே, உடைய கரத்தை என் மேல் வையும். ஹல்லேலூயா. அவருடைய கரம் படும் பொழுது மனிதருடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள் அவர்களை விட்டு ஓடி போகும். அந்த நிகழ்ச்சியை கூட நீங்கள் பலவீனத்தோடு பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, உடைய கரத்தை என் மேல் வையும். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் படும் பொழுதே அசுத்த ஆவியின் வல்லமைகள் உங்களை விட்டு ஓடுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்போஸ்தலர் 10:38 வசனத்தை பார்க்கும் பொழுது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை பாருங்க, பொல்லாத பிசாசனுடைய கிரியைகளில் இருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்கிற்று. எனக்கு பிரியமானவர்களே, பொல்லாத வல்லமையில கட்டப்பட்டு இருக்கலாம், அசுத்த ஆவியினாலே உங்களுடைய குடும்பங்கள் நிரம்பி இருக்கலாம், சூனிய கட்டினாலே மாந்திரிக கட்டினாலே கட்டப்பட்டு இருக்கலாம். இதோ கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கும் பொழுது, அவருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கும் பொழுது சகல பொல்லாத வல்லமைகள் உங்களை விட்டு ஓடுகிறதை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ
அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 பார்க்கும் பொழுது பாருங்க, அவருடைய குமாரனை ஏன் அனுப்பினா, தேவன் தம்முடைய குமாரனை ஏன் அனுப்பினா பாருங்க, அவரை விசுவாசிக்கிற ஜனங்கள் கெட்டு போகாமல், அல்லேலூயா, அவர்களை இந்த பாதையிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார். அந்த ஜனங்கள் கெட்டு போகாதபடி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே கர்த்தர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்த இயேசு கிறிஸ்துவாகிய தம்முடைய குமாரனை அவர் இந்த பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா. ரோமர் 5:8 வாசிக்க கேட்போம். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5:8 நாம் பார்க்கும் பொழுது, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே தம்முடைய அன்பை வெளிப்படுத்தவே இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்தார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, அப்பா மை துதிக்கிறோம்ப்பா. பாவைகளை ரட்சிக்க இந்த பூமியிலே வந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா மை துதிக்கிறோம். பொல்லாத பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு ஒவ்வொரு ஜனங்களை குணமாக்க ஆண்டவரே இந்த பூமிக்கு நீர் வந்திருக்கிறீர் அப்பா. உடைய அன்பை வெளிப்படுத்த வந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. எத்தனை வருடங்களாய் பலவீனப்படுத்தப்பட்ட ஆண்டவரே ஆவியை கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே. 18 வருஷமாய் பலவீனப்படுத்தப்பட்ட அந்த மகளை ஆண்டவரே, பலவீனப்படுத்தப்படும் ஆவியை கொண்ட அந்த மகளை உடைய கை தொடும் பொழுதே அங்கே ஒரு சுகம் உண்டானது போல நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய ஆணி பாய்ந்த கரத்தை வைப்பீராக, இப்பொழுதே வைப்பீராக. எந்தெந்த பகுதியில் பலவீனத்தோடு கதறி கொண்டு இருக்கிறார்களோ அப்பா, உடைய ஆணி பாய்ந்த கரத்தை வைப்பீராகப்பா. இந்த சரீரங்கள் விடுதலை ஆவதாக எல்லாம் பலவீன கட்டுகளை கர்த்தர் உடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தலை பகுதியில் பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய ஆணி பாய்ந்த கரம் இறங்கட்டும் அப்பா. அவருடைய ஆண்டவரே, தலை பகுதியில் இருக்கிற பலவீனங்களை மாற்று. கண்களிலே பலவீனமாக இருக்கிற ஜனங்களுக்காய் பாதத்தில் வருகிறோம். கர்த்தர் அவர்களை தொடுவீராக. ஆண்டவரே மை துதிக்கிற அந்த கண் பகுதியில் இருக்கிற பலவீனங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா மை துதிக்கிறோம். கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. தேவமகிமை ஜெப வீடு. எங்கள் முகவரி நம்பர் 22/65, எஸ்பி கோயில் முதல் தெரு, திருவொற்றியூர், சென்னை 19. எங்கள் தொலைபேசி எண் 9844590016 அல்லது 9677342822. எங்கள் வங்கி முகவரி எம். டேவிட் தமிழரசன். அக்கௌண்ட் நம்பர் 303699978045. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, திருவொற்றியூர் பிரான்ச். IFSC கோட் SBIN 00016003.